இப்போ இந்த அளவுக்கு தான் வந்து உங்களை வந்து மோல்டு பண்ணி வச்சுருக்கான் நான் குடியாரன் சீமானு. ப்ராக்டிக்கலாக எதுவுமே பேசவே மாட்டீங்களா? ஆளுநருக்கு அதை போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன், நீட்டுக்கு கெட் அவுட், அவ்வளோதான். நீட்டை எப்படிங்க தர போடுவீங்கன்னு சொல்லி குடியாரன் சீமான்ட்ட கேட்டால் நீட்டுக்கு கெட் அவுட் என்ன ரைமிங்காக இருந்துச்சுன்னா என்ன பேசுவியா? நான் ஆக்கப்பூர்வமாக நீ என்ன பண்ணுவ? நீட் என்று சொல்லப்படுற ஒரு சட்டம் இருக்குது, ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை நீ எப்படி தடை பண்ணுவேன்னு கேட்டால் நீட்டுக்கு கெட் அவுட், நீட்டுக்கு கேட்டு. ரைமிங்காக பேசுகிற மட்டும் தான் தற்கொலை வந்து கற்றுக் கொடுத்து வச்சுருக்கான். அதையும் நீங்கள் ஒரு அறிவார்ந்த கருத்தியல் நினச்சிட்டு சமூக வலைத்தளங்களை மற்றொன்று விவாதம் பண்ணிக்கிறீங்க. அதான், அதாவது இன்றைய தினத்தில் கோ பேக் மோடி என்று சொல்லப்படுகின்ற ஹேஷ்டேக் வந்து இந்தியாவில் ட்ரெண்டிங் ஆச்சு. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஊடால வந்து தேவையில்லாமல் நாம்கு முட்டை கட்சியுடைய குடியாரன் சீமான இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்க நபரை இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் பார்த்ததில்லை. சேனல் ஏதோ வச்சுருக்காரு போல். சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உரிமைக்களம்னு சொல்லிட்டு, உரிமைக்களம் டிவின்னு சொல்லி அதில் இருந்தது. யதார்த்தமாக இன்றைக்கி லோடிங்கில் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். இந்த வீடியோவில் அவர் பேசுகிறதுன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பேசி சீமான் அவர்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்கா. அப்படி அதாவது நீட் தேர்வை ஒழிக்கிறேன்னு சொன்னால் பிடிச்சப்படி இப்படி வளர்றாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கா. அப்படி ஒரு நண்பர் எந்த கட்சியை சார்ந்தவர், எந்த இதை சேர்ந்தவர்லாம் தெரியல. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா, அதாவது சீமானை பொறுத்த வரைக்கும் இன்னும் அரசியலில் உள்ளே வந்து இப்போ தான் ஓடிட்டு இருக்கா. அப்படி அவர் ஓட்டம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கார். இன்னும் வந்து எந்த ஒரு பதவியிலையுமே வரலை. பதவியில் வராத ஒருத்தர் இந்த அளவுக்காவது கோவப்பட்டு பேசுகிறாரு. மக்களும் ஏற்றுக்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியுமே மாறி மாறி இத்தனை வருஷம் ஆண்டுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ இவர்கிட்ட கேட்ட இதே கேள்வியை ஆட்சியில் இருக்க ஒருத்தர்கிட்ட ஏன் கேட்க முடியலை? இப்போ இவர்கிட்ட கேட்ட இதே கேள்வியை பொதுமக்கள்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்க, இவன் பின்னாடியா போகிறீங்க அப்படின்றீங்க. நாங்கள் அவர் பின்னாடி போகிறதுக்கு நிறையா காரணம் இருக்குது. இந்த நீட் தேர்வை வச்சு தான் நாங்கள் பின்னாடி போகிறோம்லாம் இல்லை. அவர் பேசுகிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் பேசுகிறதுனால நாங்கள் பின்னாடி போகிறோம். அவர் பொய்யா பேசிட்டு போகிறாரு, புழுகுனி மூட்டையாக கூட இருந்துட்டு போகிறாரு. எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. எங்களுக்கு எங்களுடைய அரசியலில் வந்து ஒரு மாற்றம் வேணுன்றதுக்கான தான் இளைஞர்கள் பின்னாடி போகிறோம். அதை வச்சுட்டு இந்த கட்சியோட பேரை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறது, கட்சியை கொச்சப்படுத்தி பேசுகிறது, கட்சியோட தலைவரை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறது, இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுது அப்படின்னா, இதே விஷயத்த வந்து நீங்கள் ஆளுங்கட்சியை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்மையை நாங்கள் ஏற்றுக்குவோம். இது வரைக்கும் நான் யாருக்குமே எதிர்ப்பு வீடியோ நான் போட்டதில்லை. ஆனால் இந்த நபர் பேசின ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சங்கடத்தை உருவாக்கிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ மக்கள் இவ்வளோ இளைஞர்கள் பின்னாடி போகிற ஒரு மனுஷனை வந்து நீ இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிறேன்னா உன்னால் முடியும் அப்படின்னா நீ ஆளுங்கட்சியை நீ எதிர்த்து பேசணும். ஆளுங்கட்சியில் இருக்கவங்களும் இதே அறிக்கையை விட்டுருக்காங்க. நீட் தேர்வை நாங்கள் ஒழிச்சிருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீட் தேர்வு இருக்காது, நீட் தேர்வை எப்படி ஒழிக்கணுன்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா கீழே வீடியோவில் பாருங்கள். அந்த வீடியோவில் எல்லாருமே ஆளுங்கட்சி தான். அவங்கக்கிட்ட இதே மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நானும் நீங்கள் எந்த கட்சிக்கு சொல்கிறீங்களோ அந்த கட்சிக்கு நானும் ஓட்டு போட்டேன். தெரிவிக்க விரும்புகிறேன். விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதில் வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகிற தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று போராட்டத்தை தொடர்ந்து நடத்திடும் என்ற உறுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். யாருடைய காலிலேயே போய் விழுந்து பதவியை பெற்றீர்களே, ஏன் கவர்னத்திலே போய் மன்றாட முடியாதா? காலிலே விட வேண்டாம், போய் அழுத்த திருத்தமாக கேட்க முடியாதா? அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்து இருப்பதற்கு நியாயமா? நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளருக்கு பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ணணும் சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் தான் இருக்கு. நீ எங்க வேணாலும் நடத்தி காட்டலாம். பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது. நீட்டை மாற்ற முடியாது, வந்துருச்சு, இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று கேள்விகள் எழலாம். இது தமிழ்நாடு.
எந்த சரித்திரத்தையும் நீங்க போட்ட மனுநீதி சாஸ்திரத்தையே மாற்றி காட்டிய தமிழ்நாட்டுல எங்களால நீட்டை மாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீட் தேர்வுல விளக்கே பெற முடியலன்னா இன்னும் மாணவன் எழுதுறதுக்கு காப்பி அடிக்கிறனாலும் விடுவோமா இல்லையா? நாங்க மந்திரியா இருந்தா கண்டிப்பா செய்வோம். நீ பீகார்ல காப்பி அடிக்கிறீங்க, மத்திய பிரதேசல காப்பி அடிக்கிறீங்க, திறந்து விட்டு எல்லாம் எடுக்கிறீங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கன்னா உத்தம சீலர்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது? சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கறேன். நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை பிடிச்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரட்டரியேட்ல வைக்கணும்னு சொல்றாரு. சாத்தியமா? சாத்தியமா? ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சூரியனை பிடித்து கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கட்டுவோம்னு தீர்மானம் போட்டா முட்டாள் யார்? முட்டாள் யார்? அப்ப இப்ப சொல்றேன்னா சாத்தியமே இல்லைன்னு. அப்ப தீர்மானம் போடும்போது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிருக்கணும் சாத்தியமே இல்ல, தீர்மானம் போட முடியாது சொல்லி இருந்தா நீ யோக்கிய. ஆனா ஊரை ஏமாத்துறதுக்கு தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கிட்ட எங்க இருக்குன்னே தெரியாம கூட போயிடுச்சு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருந்த ஒரு முதலமைச்சர் எதை செத்தீங்கன்னு கேட்கிறேன். ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்றது வேற நியாயமா? நான் என்ன கேட்கறேன், உன்னால சாத்தியம் இல்லைங்கிறல்ல? உங்க அம்மா எப்படி நிறுத்துச்சு? உங்க அம்மா நிறுத்த முடியாத உன்னால நிறுத்த முடியல, அப்ப எதுக்கு உங்க அம்மா ஆட்சி வேணும்? புரியுது உனக்கு? உங்க அம்மா கொண்டு வந்ததை உன்னால நிறுத்த முடியல, அப்புறம் எதுக்கு அம்மா ஆட்சி உனக்கு வேணும்? அம்மா வழியில எப்படி நடக்கிற? அப்ப அம்மா வழியில நீ நடக்கல. அப்ப அந்த விளம்பரம் போய் தானே. அதுக்கு என்ன சொல்றாங்க? மத்திய அரசாங்கம் சொன்னபடி. மத்திய அரசாங்கத்தில் யார் இருக்கா? நீ சொல்றத